ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஏகேஎம் சமையலில் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் புத்தாண்டை நல்லபடியாக தமிழ் புத்தாண்டை நல்லா கொண்டாடுங்க. இன்றைக்கி நம்ம பொங்கல் செய்கிறோம். அதுக்கு பாருங்க, ஒரு 200 கிராம் அரிசி போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ தான் நான் வேக வச்சேன். வேக வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு போடணும். அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். நிறைய சிறுபருப்பு போட்டால் ஒரு மாதிரி கட்டி ஆகிடும். அதனால் கொஞ்சம் சிறுபருப்பு போட்டுட்டு நான் பொங்கல் வேக வச்சுருக்கேன். அதுக்கு பாருங்கள், பாகு வெல்லம் இப்படி தான் இருக்கும். அந்த பாருங்கள், இப்படி எடுத்தால் அதை பாருங்க, இப்படி இருக்கும் பாகு வெல்லம். இந்த பாகு வெல்லம் இது கரைக்கலாம் வேண்டாம், நல்லா இருக்குது வெல்லம். அதனால் இது 250 கிராம், 200 கிராம் அரிசிக்கு 250 கிராம். இது கோயில் பொங்கல் மாதிரி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக, தமிழ் வருஷ பருப்புக்கு. இது நம்ம இந்த வெல்லத்தை இதில் போட்டு நம்ம கலர போகிறோம். இங்கே பாருங்கள், சக்கரை பொங்கல் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம நெய் போடும், திராட்சை கொஞ்சம். இங்கே பாருங்கள், திராட்சை கொஞ்சம் ஒரு 50 கிராம் திராட்சை, முந்திரி ஒரு 50 கிராம், 100 கிராம் முந்திரி. இப்போ தான் நல்லாயிருக்கும், பசங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க இல்லைங்களா. அதை நெய் ஒரு 100 கிராம் நெய் இதில் காய்ச்சி ஊற்றிடும். ஏலக்காய் கொஞ்சோண்டு ஏலக்காய். இதை பாருங்க, அவ்வளோதான். கோயில் பொங்கல் மாதிரியே இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கப்பு அரிசிக்குன்னா 1.5 கப்பு வெல்லம் போடணும். இங்கே பாருங்கள், சக்கரை பொங்கல் ரெடி. சக்கரை பொங்கல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.